ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நாம் நம்மளுடைய சேனலில் என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராசி சக்கரத்தில் 4வது ராசியாக இருக்கக்கூடிய கடகராசி நேயர்கள் அனைவருக்குமே பௌர்ணமிக்கு பிறகு ஒரு சில மாற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்க போகுதுங்க. அந்த விஷயங்கள்லாம் என்ன அப்படிங்கிறத பற்றி தாங்க நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ பதிவின் மூலியமாக முழுமையாக பார்க்க போகிறோம். இந்த பதிவில் சொல்லப்படக்கூடிய அனைத்து விதமான தகவலுமே கடகராசி நேயர்கள் அனைவருக்குமே பயன் தரக்கூடிய விஷயங்களாக தான் இருக்கக்கூடுங்க. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு திருப்பதியில் இருக்கக்கூடிய பெருமாளை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆள் மனதில் நிறைவேறாத விஷயங்கள் ஏதாவது இருந்தால் அதை வேண்டுதலாக நினைத்து கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் திருப்பதி பெருமாளுக்கு போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் 3 முறை பதிவு பண்ணுங்கள். நீங்கள் இந்த சமயம் அந்த கடவுளை நினைத்து இப்படி ஒரு விஷயம் செய்யும்போது கண்டிப்பாக நீங்கள் என்ன விஷயம்லாம் நடக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டுதலாக நினைத்தீங்களோ அந்த விஷயங்கள் அனைத்தையுமே அந்த கடவுள் கண்டிப்பாக நடத்தி கொடுப்பாரு. ஸோ நம்பிக்கையோட இந்த ஒரு விஷயத்தை பண்ணி பாருங்கள். மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல்கள் அனைத்தையும் நீங்கள் உடனடியாக பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டால் நம்மளுடைய முருகன் ஆஸ்ட்ரோ சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே நோட்டிஃபிகேஷனாக உங்களிடம் வந்து சேருங்க. ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். கடகராசி அப்படிங்கிறவங்க பொதுவாக எப்படிப்பட்டவங்களாக இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, கடகராசி நண்டு ராசி சின்னமாக கொண்டு இருக்குது. நீர்வாழ் உயிரினங்களை போல நண்டுகள் தங்களுடைய எல்லைகளை ஆக்ரோஷமாக பாதுகாக்கும். மேலும் யாராவது தன்னை எல்லை நெருங்கி வந்தாங்க அப்படின்னா அவங்கள தாக்குவதற்கு தயக்கமும் படாது. அது மட்டும் இல்லாமல் விருச்சகம் மற்றும் மீனத்தை போலவே இவை நீர் ராசி என்பதால் மிகவும் உணர்ச்சி வசமானவர்களாக இருப்பாங்க மற்றும் கற்பனை சிந்தனைகளில் மூழ்குபவர்களாக காணப்படுவாங்க. அது மட்டும் இல்லாமல் சிக்கல்களை தீர்ப்பதும் மற்றும் பிரச்சனைகளை அலசி ஆராய்ந்து முடிவெடுக்கும் திறன் ஆகியவை கடகராசிக்காரர்களை பிரச்சனைகளில் இருந்து தீர்ப்பதில் சிறந்த திறமை கொண்டவங்களாக இருப்பாங்க. அவங்க பொதுவாகவே பின்வாங்குவது கிடையாது. மாறாக நண்பர்களுக்கு உறுப்பினர்களுக்கு இடையே பிரச்சனைகள் ஏற்படாமல் ஒரு பக்கம் சார்பற்ற நிலைப்பாட்டில் முடிவுகளை எடுப்பாங்க. அவர்கள் தவறுகளை விரைவாக ஒப்புக்கொள்பவர்கள். தேவைப்பட்டால் மன்னிப்பும் கூட தயங்காமல் கேட்பாங்க. அவங்க மீது தவறு இருப்பதாக நினைத்தால் விவாதம் செய்யவோ சண்டை போடவோ மாட்டாங்க. இதை வைத்து அவர்களை குறைவாக எடை போடக்கூடாதுங்க. அதாவது கடகராசிக்காரர்கள் அவர்களுடைய கனிவான குணத்தை நீங்கள் அனுகூலமாக எடுத்துக்கொள்கிறீர்கள் என்றால் மிகவும் உறுதியானவர்களாக மாறிவிடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் கடகராசிக்காரர்கள் குழந்தைத்தனமானவர்களாக இருப்பாங்க. அவர்கள் விரும்பிய விஷயங்கள் நடக்கலை அப்படின்னா உச்சபட்ச கோபத்தை அடைவாங்க. நண்டுகளை போலவே கடகராசிக்காரர்கள் சுயநலமானவர்களாக இருப்பாங்க. தங்களுடைய பொருட்களின் அதிகம் சொந்தம் கொண்டாடுபவர்களாக இருப்பாங்க. பல சந்தர்ப்பங்களில் மற்றவர்கள் மீது பொறாமையால் அவதிப்படுவார்கள். இருந்தாலும் கூட கடகராசிக்காரர்களை காதலிப்பது அப்படிங்கிறது உங்களுடைய உணர்ச்சி மிகுதியால் மட்டுமே நடக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. மேலும் கடகராசிக்காரர்கள் இயற்கையாகவே பாதுகாப்பு சுபாவம் கொண்டவர்களாக இருப்பாங்க. இதனால் சில சமயங்களில் அவங்க சற்று சுயநலமாற்றவர்களாக இருப்பாங்க. அவர்கள் பொறாமை கொண்டவர்கள் தான் என்றாலும் கூட மற்றவர்களின் சந்தோஷத்தை கெடுக்க மாட்டாங்க. அதே சமயத்தில் எந்த காரணம் கொண்டும் தங்களுடைய சந்தோஷத்தை தியாகமும் செய்ய மாட்டாங்க. அவங்களுடைய வாழ்க்கைக்கு எது பாதுகாப்பு என்று நினைக்கிறார்களோ அதற்காக முழு மூச்சோடு போராடுவாங்க. அதே போல் அவங்க தன்னுடைய வாழ்க்கையின் ஒரு பகுதியாக உங்களை கருதிவிட்டாங்க அப்படின்னா உங்களை பாதுகாக்க அதே அளவு வீரியத்தோடு செயல்படுவாங்க. இப்படிப்பட்ட கடகராசி அன்பர்களுக்கு இந்த பௌர்ணமிக்கு பிறகு என்னென்ன விதமான நற்பலன்கள்லாம் நடக்க போகிறது அப்படிங்கிறத பற்றி தொடர்ச்சியாக இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மேலும் கடகராசி அன்பர்கள் யாராவது இந்த பதிவை பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா நான் சொன்ன விஷயம்லாம் உங்களுக்கு மேட்சாக இருந்துச்சு அப்படின்னா நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் எஸ் அப்படின்னு சொல்லி மறக்காமல் பதிவிடுங்க. மேலும் கடகராசி நேர்கள் யாராவது உங்களுக்கு தெரிஞ்சவங்களாக இருந்தால் அவங்களுக்கு மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. மேலும் இந்த கடகராசி என்பவர்களுக்கு இந்த பௌர்ணமிக்கு பிறகு சிந்தனையில் ஏற்பட்ட குழப்பங்கள் விலகும். ராசிக்குரிய சூரியன் புதன் பார்வை புதிய திருப்பங்களை ஏற்படுத்தும். இழுபறியாக இருந்த முயற்சிகள் இப்பொழுது நடக்கும். திட்டமிட்ட காரியங்கள் சிறப்பாக நடைபெறும். வளர்ச்சியில் ஏற்பட்ட தளர்ச்சிகள் அகலும். உடலும் மனமும் பொலிவும் பெறும். பிள்ளைகளால் நன்மையும் பெருமையும் உண்டாகும்.
புதிய நண்பர்கள் கிடைப்பாங்க, தொழில் கூட்டாளிகள் கிடைப்பாங்க. திருமண முயற்சி ஏதாவது எடுத்துட்ருக்கீங்க அப்படின்னா அந்த விஷயங்கள் அனைத்துமே இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக கைக்கூடி வரப்போகுது. மேலும் பெண்களுக்கு விலை உயர்ந்த பொருட்களின் சேர்க்கை உண்டாகும். அஷ்டமத்து சனியால் ஏற்பட்ட ஆரோக்கிய குறைபாடுகள் நீங்க போகுது. அறுவை சிகிச்சை செய்ய வேண்டிய நிலை மாறி சாதாரண வைத்தியத்தில் குணமாகும். சொத்து வாங்க முயற்சியில் இருந்தால் அந்த விஷயம் நடக்கும். சுப விரயங்கள் அதிகரிக்கும். என்றோ வாங்கி போட்ட பங்கு இப்பொழுது நல்ல லாபத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் மாணவர்களுக்கு நல்ல ஞாபக சக்தி கூடும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. மேலும் அஷ்டமத்து சனியின் ஆதிக்கம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் குரு வக்ரத்தில் இருக்கிறாரு. எனவே இதனால் உங்களுக்கு என்ன மாதிரியான பலன் கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா, திட்டமிட்டபடியே காரியங்களை செய்து முடிக்க இயலாது. வருங்காலம் பற்றிய பயம் அதிகரிக்கும். குடும்பத்திலும் சரி தொழிலும் சரி குழப்பங்கள் அதிகமாக ஏற்படும். விரயங்கள் இருமடங்காகும். எதிரிகளால் தொல்லை உண்டாகும். ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணுங்க. ராககேது பயிற்சிக்கு பிறகு மேலும் கவனத்தோடு நீங்கள் செயல்பட வேண்டிய ஒரு காலகட்டம் அமைய போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் உங்கள் ராசிக்கு யோகம் செய்யும் செவ்வாய் வக்ரம் பெற்று நீச்சம் பெற்று விளங்குறாரு. இதனால் சகாயஸ்தானத்தில் கேதுவும் பாக்கியஸ்தானத்தில் ராகுவும் சஞ்சரிக்க போகிறாங்க. மேலும் இதனால் குடும்பத்தில் மன வருத்தங்கள் அதிகரிக்கும். கொடுக்கல் வாங்குதல் ஏமாற்றம் அளிக்கும். தொழில் ரீதியாக எடுத்த முயற்சிகளில் இடையூறு வரக்கூடும். குரு வக்ரத்தால் உத்தியோக மாற்றங்கள் உறுதியாகும். அஷ்டமத்து சனியின் ஆதிக்கம் உள்ளதால் எதையும் யோசித்து செய்வது ரொம்ப நல்ல ஒரு விஷயமா பார்க்கப்படுது. மேலும் வாழ்க்கையில் நிறைய குறுக்கீடுகள் வரக்கூடும். செல்வாக்கு மிக்கவர்களால் இருந்து வந்த காரியங்களை போராடி முடிக்க வேண்டிய சூழ்நிலை அமையும். அதே நேரத்தில் சொந்த வீட்டில் சனி சஞ்சரிப்பதால் பெரிய பாதிப்புகள் எதுவும் இருக்காது. உடல் நலனில் மிக கவனம் தேவை. முன்பின் அறியாதவர்களை நம்பி எதையும் ஒப்படைக்க வேண்டாம். மேலும் பொது வாழ்வில் இருக்கக்கூடியவங்களுக்கு கிடைப்பது போல வந்து பொறுப்புகள் கை நழுவி செல்லும். யோக பலம் பெற்ற நாளில் சனிக்குரிய ஆலயங்களை வழிபாடு செய்யுங்க, நன்மையே உங்களுக்கு நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் 8வது இடம் என்பதால் எதையும் யோசித்து செய்யுங்க. மறைந்த ராகுவால் நிறைந்த தன லாபம் கிடைக்கும். என்றாலுமே கூட மகிழ்ச்சி நிலையாக இருக்காது. உறவினர்களுக்கு நல்லது செய்தாலுமே அது தீமையாக தெரியும். மேலும் 2வது இடத்துல சஞ்சரிக்கக்கூடிய கேதுவால் வருமானத்தை காட்டிலும் செலவு அதிகமாக இருக்கும். குடும்பத்தில் குழப்பங்கள் அதிகரிக்கும். சேமிக்க முடியாது. உறவினர் பகை அதிகரிக்கும். ஊர் மாற்றம் வீடு மாற்றம் உறுதியாகலாம். அது மட்டும் இல்லாமல் கொடுத்த வாக்கு காப்பாற்ற முடியாமல் போகலாம். உத்தியோகத்தில் வேலை பளு அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். நீண்ட காலமாக தடைப்பட்டு வந்த காரியம் மேலும் தாமதமாகும். பிள்ளைகளை உங்கள் மேற்பார்வையில் வைத்துக்கொள்வது ரொம்ப நல்லதுங்க. மேலும் குருவின் பார்வை 4ஆம் இடத்துல பதிவதால் கல்வி சம்பந்தமாக எடுத்த முயற்சி கைக்கூடி வரும். கடமையில் இருந்தால் தோய்வு அகலும். இல்லத்தில் சுப காரியங்கள் நடைபெறுவதற்கான அறிகுறி தென்படும். வீடு கட்ட வேண்டும் அல்லது கட்டிட வீட்டை பழுது பார்க்க வேண்டும் என்று நினைத்தவர்களுக்கு அந்த முயற்சி கைக்கூடி வரும். மேலும் குருவின் பார்வை 6ல் இடத்தில் இருந்து பதிவதால் ருணரோக ஸ்தானம் புனிதமடைகிறது. இதனால் நீடித்த நோயில் இருந்து நிவாரணம் கிடைக்கும். உத்தியோகத்தில் பணி நிரந்தரமாகலாம். வழக்குகள் சாதகமாக முடியலாம். வாங்கிய கடனை திருப்பி கொடுப்பீங்க. பிள்ளைகள் மற்றும் வாழ்க்கை துணை மூலமாக வருமானம் கிடைக்கும். உயர் அதிகாரிகளோடு இருந்து வந்த மனக்கசப்புகள் மாறப்போகுது. மேலும் குருவின் பார்வை 8ல் பதிவதால் ஆயுள் ஸ்தானம் பலப்படுது. இதனால் ஆரோக்கியம் சீராக இருக்கும். வாழ்க்கை தேவை அனைத்தும் பூர்த்தி செய்வீங்க. சென்ற வருடத்தில் ஏற்பட்ட இழப்புகளை ஈடுகட்டுவீங்க. மேலும் பொது வாழ்வில் ஏற்பட்ட வீண் பழி அகலும். புதிய முயற்சிகளில் ஆர்வம் காட்டுவீங்க. கடை திறப்பு விழாக்கள் மற்றும் கட்டிட திறப்பு விழாக்கள் நடைபெறுவதில் இருந்து வந்த தடைகள் அனைத்துமே விலகப் போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாமல் போகக்கூடும். அதனால் இந்த காலகட்டத்தில் நீங்கள் யாருக்கும் எந்த ஒரு வாக்குறுதியும் கொடுக்காதீங்க. பிள்ளைகளின் முன்னேற்றம் கருதி செலவிடுங்க. உத்தியோகத்தில் அதிகாரிகளின் அனுசரிப்பு கிடைக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன நண்பர்களே, இந்த வீடியோ பதிவுகளில் நம்ம கடகராசி நேயர்கள் அனைவருக்கும் இந்த பௌர்ணமிக்கு பிறகு என்னென்ன விதமான மாற்றங்கள், என்னென்ன விதமான பலன்கள் எல்லாம் நடக்க போகுது, கிரகங்கள் என்னென்ன விதமான இடத்துல மாறுது அப்படிங்கிறத பற்றியும் தெளிவாக இந்த வீடியோ பதிவின் மூலியமாக நம்ம பார்த்துருப்போம். இந்த பதிவில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அனைத்து விதமான தகவலுமே கடகராசி என்பர்கள் அனைவருக்குமே பயன் தரக்கூடிய விஷயங்களாக தான் அமைஞ்சிருக்கும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு திருப்பதியில் இருக்கக்கூடிய பெருமாளை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆள் மனதில் நிறைவேறாத விஷயம் ஏதாவது இருந்தால் அதை வேண்டுதலாக நினைத்து கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் திருப்பதி பெருமாளுக்கு போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் 3 முறை பதிவு பண்ணுங்கள். மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல்கள் அனைத்தையும் நீங்கள் உடனடியாக பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டால் நம்மளுடைய முருகன் ஆஸ்ட்ரோ சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே நோட்டிஃபிகேஷனாக உங்களிடம் வந்து சேருங்க. நன்றி.